ஸோ இன்றைக்கி ஃபிசிக்ஸில் வந்து லேசர் அப்படிங்கிற டாப்பிக்கு. ஸோ ஆக்சுவலாக இந்த டாபிக் எங்கே இருக்குது, எந்த கண்டென்ட்டில் இருக்குது, எப்படி இந்த கண்டென்ட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபிசிக்ஸில் சாப்டர் 1 சாப்டர் 2 வரிசையாக இருக்குது பாருங்கள், எல்லாம் வரிசையாக கவர் பண்ணிட்டு வரோம். இப்போ 11th சாப்டருக்கு வந்திருக்கோங்க. 11th சாப்டர் லேசர். ஸோ இந்த டாப்பிக்கை நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஃபிசிக்ஸு லெசன் 6, அதாவது 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸு லெசன் 6 இருக்கும். பார்த்துக்கோங்க, அதுவும் ஓல்டு புக்கு, நியூ புக்கில் இருக்காது. ஓல்டு புக்கு டவுன்லோட் பண்ணியோ அல்லது வச்சுருந்தீங்கன்னா அதை போய் பார்த்துக்கணும். அது நம்முடைய எக்ஸாம் உடைய சிலபஸில் இது வந்து லேசர் அப்படிங்கிற டாபிக் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் படிச்சாகணும். சரி, இந்த டாபிக் உள்ளே போகலாம். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கும் இந்த டாப்பிக்கு. ஸோ லேசர் பொறுத்த வரைக்கும் லைட்டு தான். லைட்டுங்கிற ஒரு டாபிக் படிச்சுட்டு வந்திருப்போம் ஏற்கனவே. ஸோ லைட் எமிட்டட் ஃப்ரம் எ ஆர்டினரி லைட் சோர்ஸ் இஸ் incoherent because the radiation emitted from the different atoms has no definite phase relationship with each other அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க லேசருக்கு. லேசர் எப்படி பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒளி இருக்கு இல்லையா, அந்த ஒளியிலேருந்து வரக்கூடிய ஒரு கற்றை, இதில் ஏற்படக்கூடிய குறுக்கீட்டுகள் அப்படின்னு சொல்ல. குறுக்கீடு அப்படிங்கிறது வந்து இன்ஃபரன்ஸ், சரிங்களா? ஸோ இன்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது குறுக்கீட்டு விளைவு. அப்படி குறுக்கீட்டு விளைவில் வரக்கூடிய ஒளி மூலங்கள் என்னென்னா அப்படிங்கிறது தான் இந்த பகுதியை ஃபுல்லாக போகுது. Two independent source cannot act as a coherent sources. இரண்டு தனிப்பட்ட மூலங்கள் ஓரியல் மூலமாக செயல்படாதாமா. இப்போது சிங்கிள் சோர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சிங்கிள் சோர்ஸ்லேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து 2 coherent source are obtained. ஒரு ஒளி மூலத்திலிருந்து 2 ஓரியல் மூலங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட் இதோடைய லேசருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. But some source have been developed which are highly coherent. சரிங்களா? சில மூலங்கள் எப்படி இருக்குதுங்க, இன்னும் வந்து ஓரியல் பண்பை பெற்றுள்ளது. ஓரியல் பண்பை பெற்றுள்ளது. அந்த ஓரியல் பண்பை பெற்றுள்ளது எது அப்படின்னா அதான் லேசர். லேசர்னு என்ன? லைட் ஆம்ப்ளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். அதான் லேசர் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். லைட் ஆம்ப்ளிஃபிகேஷன், லைட்டை வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணுது பை ஸ்டிமுலேட்டிங் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். இன்றைக்கி லேசர் பிக்சர்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். லேசர் சாதாரண ஒளிக்கும் லேசர் ஒளிக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். சாதாரண ஒளி எப்படி அந்த அலைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள், நீங்கள் இதை பொதுவாக பார்த்தீங்கன்னு தெரியும். ஸோ ஏ ஆர்டினரி லைட் சோர்ஸ், இந்த ஏங்கிறது ஆர்டினரி லைட் சோர்ஸ். ஆமாம். பிங்கிறது மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ், இது வந்து மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ். சிங்கிறது லேசர் சோர்ஸ். அப்போது இந்த லேசர் ஒளி, ஒற்றை நிற ஒளி, சாதாரண ஒளிக்கு உள்ள வித்தியாசமுடைய அலை வடிவங்கள் தான் இங்கே பார்க்குறோம். என்ன பார்க்குறோம் பாருங்க, இந்த அலைகள் எப்படி உள்ளது பாருங்க. இந்த அலைகள் இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது. ஆனால் லேசர் ஒளி ஒரே மாதிரியாக அது போயிட்டே இருக்குதுங்க. சரிங்களா? அது இல்லாமல் இந்த லேசர் ஒளி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கற்றை போல் காணப்படும். பீம், லேசர் பீம் மட்டும் இருக்கும். அந்த பீம் எப்படி உள்ளது அப்படின்னா இட்ஸ் ஏ மோனோக்ரோமேட்டிக், ஒற்றை நிற ஒளி. இப்போது லைட்டு நம்ம பாஸ் பண்ணாலே வந்து ஆல் கலர்ஸ் உள்ளே இருக்கும் இல்லையா? விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல் கலர்ஸ் வந்து உள்ளே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆல் கலர்ஸ் இருக்கும் பொழுது இந்த லேசர் மட்டும் எப்படி இருக்கும்? ஒற்றை நிற ஒளியாட்டம் இருக்குங்க. ஸோ ஒற்றை நிற ஒளி தான் நமக்கு எப்படி இருக்குங்க, ஒரு ஷார்ப்பான ஒரு ஒளியை நம்ம பார்க்க முடியுது. ஓகேவா? இந்த ஷார்ப்பான ஒளி தான் என்ன பண்ணுறது, ஈஸ் கோஹரண்ட்டுங்க. அதுதான் வந்து கோஹரண்ட்டாக இருக்குது, ஓரியல் பண்பை பெற்றுள்ளது. வித் த வேவ்ஸ் ஆல் எக்ஸாக்ட்லி இன் ஃபேஸ் வித் ஒன் அனதர். ஸோ எல்லா அலைகளையும் ஒரே கட்டத்திற்கு இது இருக்குமா. ரெண்டாவது, இந்த லேசர் ஒளி இருக்குது பார்த்தீங்களா,
டஸ் நாட் டைவர்ஜ் அட் ஆல், எப்பவுமே விரிந்தே செல்லாது, அப்படியே என்ன சொல்கிறது, நேராகவே இருக்குங்க. அதே மாதிரி இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இன்டென்ஸ், அதிக செறிவு கொண்டது. இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லேசர் லைட்ஸ். லேசர் லைட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸாக தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். சரிங்களா? அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, விரிந்து செல்ல மாட்டாங்க, அதிக செறிவு இருக்கும், ஒற்றை ஒளியாக இருக்கும், ஓரியல் தன்மையாக இருப்பாங்க. அது இல்லாமல் அவங்க வந்து ஆல் எக்ஸாக்ட்லி இன் ஃபேஸ் வித் அனதர். ஸோ வேறு ஒரு கட்டத்தில் போய் அவங்க வந்து சேரவும் மாட்டாங்க. சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய இந்த லேசர் ஒளி எப்படி பாருங்கள், ஸ்பான்டேனியஸ் அண்ட் ஸ்டிமுலேட்டட் எமிஷனாக மாறுதுங்க. தனிச்சையாக உமிழ்வு மற்றும் தூண்டு உமிழ்வாக மாறுது. இப்போது an atom may undergo transition between two energy states E1 in E2. அணு இருக்கு இல்லைங்களா, அந்த அணு E1 E2 அப்படிங்கிற 2 ஆற்றல் மட்டத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இஃப் இட் எமிட்ஸ், அது என்னாகும், உமிழ செய்துன்னு வச்சுக்கோங்க, அல்லது அப்சார்ப் பண்ணுது. இப்போ அப்சார்ப் எதை பண்ணுது, எ ஃபோட்டான் ஆஃப் அப்ராப்ரேட் எனர்ஜி E1 மைனஸ் E2 விச் இஸ் ஈக்குவல் டு தி H மியூ அல்லது V அப்படின்னு சொல்கிறோம். ஸோ படிச்சிருக்கோம், லோயர் ஸ்டாண்டர்டில் சயின்ஸ் படிக்கும்போது படிச்சிருப்போம். 2 ஆற்றல் மட்டங்களுடைய வித்தியாசம் எப்படி இருக்குன்னா H மியூ அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம், அல்லது V அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போது இந்த ஃபோட்டான் உமிழ் இது பார்த்திங்களா, அல்லது உட்கவருதில்ல, அதுதான் வந்து இந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸில் இது மாதிரி நடக்குதாமா. சரி, இந்த லைஃப் டைம் ஆஃப் தி ஆட்டம்ஸ் எப்படி இருக்கும், அதோடைய லைஃப் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆட்டம் எக்ஸைட்டட் ஸ்டேட் இஸ் நார்மலி 10 to the power of -8 செகண்ட். அது எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்றது கிளர்ச்சி நிலை. அப்படியே வந்து இதுக்கு மேலே அவங்க எக்ஸைட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, ஏன் எக்ஸைட்டாக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு மேலே அது வந்து கிளர்ச்சி ஆகாது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆயுள் காலம் வந்து 10 to the power of -8 இருக்குது. சரி, இந்த எக்ஸைட்டட் எனர்ஜி இருக்குல்ல, சில எக்ஸைட்டட் எனர்ஜி லெவல்ஸ் ஹேவ் கிரேட்டர் லைஃப் டைம்ஸ் ஆஃப் தி ஆட்டம் 10 to the power of -3 செகண்ட்ஸ். அதுலேருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி லெவல் இல்லை, அந்த எனர்ஜி லெவலுக்கு தான் மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்ஸ். மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்ஸ்ன்னு அர்த்தம் நிலை இடைநிலை. நிலை இடைநிலையாக இருக்கும். எப்போ அப்படின்னா, இந்த கிளர்ச்சிகள் அடையும் பொழுது அந்த ஆயுட்காலம் 10 to the power of -3 செகண்ட் அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா அது வந்து மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட். சரி, இந்த எக்ஸைட்டட் எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி இருக்கும், ஆர்டினரி லெவலில் இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸைட்டட் ஆட்டம் ரிட்டர்ன் டு தி லோயர் ஆர் கிரவுண்ட் எனர்ஜி ஸ்டேட்ஸ் இமிடியட்லி வித்தவுட் ஹெல்ப் ஆஃப் எனி எக்ஸ்டர்னல் எனர்ஜி. சரிங்களா? அதாவது இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட் சொல்கிறோம் இல்லையா, அந்த கிளர்ச்சி நிலை இருக்கக்கூடிய ஆற்றல் மட்டம் ஒரு சாதாரண ஆற்றல் மட்டமாக மாறிடுச்சு அப்படின்னா இந்த கிளர்ச்சியான அந்த அணுக்கள் இருக்குல்ல, அந்த அணுக்கள் அப்படியே திரும்பவும் வந்து கிரவுண்ட் எனர்ஜி லெவலுக்கு போயிடும். அது தாழ்மட்ட நிலைக்கு போகும் அல்லது அடிநிலைக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அதுலேருந்து நமக்கு என்ன, அப்படி ஆகுவதற்கு, அப்படி தாழ் மட்டமோ அல்லது அடிநிலையோ ஆகுவதற்கு எந்த ஒரு வெளிப்புறத்திலிருந்து சாதாரண நிலை வரத்துக்கு எந்த ஒரு கிளர்ச்சியும் தேவையில்லை, எக்ஸ்டர்னல் ஏஜென்சியும் இல்லாமலே போயிருந்தாமா. இது மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டான் எனர்ஜி E2 - E1 which is equal to the H mu is emitted. அப்படி வந்தாலே அது வந்து தன்னிச்சையான உமிழ்வு, ஸ்பான்டேனியஸ் எமிஷன்ஸ். உடனே ஸ்பான்டேனியஸாக அது எமிஷன் நடக்கணுமா. ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த லேசர் எமிஷன் ஆகுது பார்த்தீங்களா எப்படி அப்படிங்கிறது தான் இந்த டெஃபினேஷன்ஸ் ஃபுல்லாகவே வருது. இதுதான் அந்த பார்த்த அந்த தேரி பாட்டுக்கு ஒரு புரிய வைக்கிற மாதிரி ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எப்படி அப்படின்னு பாருங்கள். இது வந்து கிரவுண்ட் லெவல் தானே, இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டு, இது எக்ஸைட்டட் ஸ்டேட், கிளர்ச்சி நிலையாக. ஸோ இந்த படத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது இங்கே இருக்கிற ஆட்டம் அது E2 - E1 இல்லையா. ஸோ அந்த 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 ஆட்டம் வந்து மேலேருந்து கீழே வரும் பொழுது ஃபோட்டான்கள் எமிட் ஆகுது. சரிங்களா? அந்த படத்தை தான் அந்த ஸ்பான்டேனியஸ் எமிஷன் சொல்கிறோம். இது வந்து நம்ம எழுதியிருக்கிறது வந்து இது கிரவுண்ட் ஸ்டேட்டு, இது எக்ஸைட்டட் ஸ்டேட்னு மாற்றிக்கணும். இது கிரவுண்ட் ஸ்டேட்டு, இது எக்ஸைட்டட் ஸ்டேட்டு. அப்படி மாறிட்டால் திரும்ப அது வரும் பொழுது இது மாதிரி ஃபோட்டான்கள் H mu எமிட் ஆகும்போது ஸ்பான்டேனியஸ் எமிஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. சரி, இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட் இருக்கு இல்லையா,
இஸ் எ மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட் இல்லையா, இடைநிலை ஆற்றல் சொன்னோம் இல்லையா. த ஆட்டம் ஸ்டே ஃபார் சம் டைம் இன் தீஸ் லெவல்ஸ். அப்படி வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட், அதாவது மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டில் ஒரு ஆட்டம் இருந்தால் கொஞ்சம் நேரம் அங்கேயே இருக்குமாம்மா, சம்டைம் இன் திஸ் லெவலில் இருக்கும். அப்படி இருக்கும்போது the atoms in such metastable states can be brought to lower energy level with the help of the photon energy. சரிங்களா, அதே தான் h mu equal to E2 minus E1, ரெண்டு எனர்ஜியோட டிஃப்ரென்ஸ். இந்த ப்ராசஸில் ஃபோட்டான் வந்து எமிட் ஆகும். அந்த ஃபோட்டான் வந்து என்னது, ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆர் இன்டியூஸ்டு எமிஷன். சரிங்களா, அது E2 மைனஸ் E1 ஆட்டுடைய ஃபோட்டான்கள் உமிழப்படும் போது அது தூண்டு உமிழ்வுகளாக இருக்கும். அதான் இன்டியூஸ்டு எமிஷன் சொல்கிறோம். இந்த ஃபோட்டான்கள் இருக்கு இல்லையா, இந்த ஃபோட்டான்கள் ப்ரொடியூஸ்டு பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன்ஸ் கால்டு செகண்டரி ஃபோட்டான் ஆர் ஸ்டிமுலேட்டட் ஃபோட்டான். அதாவது இப்படி தூண்டும் நிலையில் தூண்டக்கூடிய ஃபோட்டான்களுக்கு தான் இன்னொரு பேருனா இரண்டாம் நிலை ஃபோட்டான்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த செகண்டரி ஃபோட்டான் இஸ் ஆல்வேஸ் இன் ஃபேஸ் வித் ஸ்டிமுலேட்டிங் ஃபோட்டான். இரண்டாம் நிலை ஃபோட்டான்கள் எப்போதும் தூண்டுவிக்கும் ஃபோட்டானுடன் ஒத்தே இது காணப்படுதாமா. இந்த ஃபோட்டான்கள் இன் டர்ன்ஸ் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஃபர்தர் த ப்ராசஸ் கண்டினியூஸ் டு கிவ் செயின் ரியாக்ஷன். இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். எப்படி இந்த செகண்டரி ஃபோட்டான் ஸ்டிமுலேட்டட் ஃபோட்டான் மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கிறதுனால இப்போ என்ன ஆகுனா இந்த லேசர் ஆக்ஷன் உருவாகும். இது மாதிரி லேசர் ஆக்ஷன் வந்து உருவாயிடும். இப்போ இந்த லேசர் ஆக்ஷன் உருவாகுது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் தான் திஸ் ஆக்ஷன் ஆல் எமிட்டட் ஃபோட்டான்ஸ் ஹேவிங் தி சேம் எனர்ஜி அண்ட் சேம் ஃப்ரீக்குவன்சி ஆர் இன் ஃபேஸ் வித் ஈச் அதர். எல்லாமே வந்து ஒரே உருவாக்கப்படக்கூடிய அந்த ஃபோட்டான்கள் ஒரே கட்ட நிலைக்கு வந்துருவோமா. அந்த கட்ட நிலை தான் இது லேசர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலி மோனோக்ரோமேட்டிக்காக மாறிடுங்க. பர்ஃபெக்ட் கோயரண்ட்டாக எல்லாமே வந்து ஓரியல்பாக ஆயிரும், ஒற்றை நிறமாக ஆயிரும். அதே மாதிரி ஒளி செறிவாக இருங்க, இன்டென்ஸ் ரேடியேஷனாக ஆயிரும். இந்த மாதிரி நடக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி, அதாவது ஹைலி மோனோக்ரோமேட்டிக், பர்ஃபெக்ட்லி கோயரண்ட், இன்டென்ஸ் ரேடியேஷன்ஸ் நடந்தால் அது தாங்க லேசர் அப்படின்னு சொல்லி இந்த லேசரை வந்து எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. சரிங்களா, அதுவே வந்து இங்கே படத்துலையும் காமிச்சிருக்காங்க. சரி, ஜென்ரலி லேசர் எப்படி உருவாகுது போகிறதுலாம் செகண்ட் திங் தான் இல்லையா. லேசர்னால நமக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதை பார்ப்போம். த கண்டிஷன் டு அச்சீவ் தி லேசர் ஆக்ஷன் என்னென்னா வந்து அதோடைய நிபந்தனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் மஸ்ட் பி இன்வெர்டட் பாப்புலேஷன், தட் இஸ் மோர் ஆட்டம் இஸ் இன் எக்ஸைட்டட் ஸ்டேட் தேன் தி கிரவுண்ட் ஸ்டேட். சாதாரண நிலையிலிருந்து கிளர்ச்சி நிலைக்கு அதனுடைய அணுத்தொகை ஏற்றங்கள் அதிகமாக தான் இருக்குமா. த எக்ஸைட்டட் ஸ்டேட் மஸ்ட் பி மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட். அங்கே படித்தோம் இல்லைங்களா, அந்த அந்த கிளர்ச்சி நிலை இருக்கக்கூடிய பேர் தான் நிலை இடைநிலை அல்லது இடைநிலை அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடைநிலையில் தான் எமிட்டட் ஃபோட்டான் மஸ்ட் பி ஸ்டிமுலேட்டட் ஃபர்தர் எமிஷன். மீண்டும் உமிழ்வதற்காக, அதற்கு மேலே உமிழ்வதற்காக என்னங்க, ஸோ அதற்கு மேலே அது உமிழ்வதற்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலேட் பண்ணும், தூண்ட ஆரம்பிக்கும். அப்படி தூண்ட ஆரம்போது திஸ் இஸ் அச்சீவ்டு பை தி யூஸ் ஆஃப் ரிஃப்ளெக்டிங் மிரர்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி சிஸ்டம். கடைசியாக வந்து ஒரு மிரரில் வச்சு நீங்கள் பார்த்தீங்க, ஒரு கண்ணாடியில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய இரண்டு முனைகள் எதிர் உழைப்பதை நான் பார்க்கலாமா. இது தாங்க லேசருடைய டெக்னிக்கு, லேசருடைய ஃபினாமினா போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இன்னொன்று ஒருத்தரை கண்டுபிடிச்சார் இல்லையா, அவர் பேர் வந்து 1960 டி மைமன் அப்படிங்கிறவர். அவர் கண்டுபிடிச்ச அந்த லேசருக்கு பேர் தான் ரூபி லேசர். இதோடைய லேசர் 10 சென்டிமீட்டர் நீளம். ஓகேவா, 10 சென்டிமீட்டர் நீளம், 0.8 சென்டிமீட்டர் விட்டமும் கொண்ட அந்த ரூபி படிக தண்டினை கொண்டுள்ளது. அதுதான் இந்த ரூபி லேசர். இந்த ரூபி லேசரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள்.
இது ஒரு கிறிஸ்டல் ஃபார்ம் ஆஃப் அலுமினியம் ஆக்சைடு Al2O3. அதுக்கப்புறம் அலுமினியம் அயான்ஸ், சம் ஆஃப் தி அலுமினியம் அயான்ஸ் ஆர் ரீப்ளேஸ்டு பை குரோமியம் அயான்ஸ். அதனால் இந்த ரூபி என்பது அலுமினியம் ஆக்சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு பதிலாக குரோமியம் அயனிகளை, அலுமினியத்துக்கு பதிலாக குரோமியம் அயனிகளை பயன்படுத்தி அந்த ரூபி லேசரை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதை வந்து அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிஃப்ளெக்ஷன் வில் அமௌண்ட் ஆஃப் தி அடிஷன் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஆம்ப்ளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன். அதுலேருந்து வரக்கூடிய அந்த பிரதிபலிப்புகள் தூண்டுவதில் காரணமாக இன்னும் கூடுதலாக உமிழுக்கு உட்படுதுங்க. அப்படி கூடுதலாக உமிழுக்கு உட்படும் போது தான் அது வந்து தூண்டு உமிழ்வு நிகழ்ச்சி. The stimulated emission is the laser transition. அந்த நிகழ்வு தான் லேசர் நிகழ்வு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இறுதியாக அவர் சொல்கிறாரு, எ பல்ஸ் ஆஃப் ரெட் லைட் ஆஃப் தி வேவ் லென்த் 6943, சரிங்களா, எமர்ஜஸ் த்ரூ தி பார்ஷியலி சில்வர்ட் எண்ட் ஆஃப் தி கிறிஸ்டல். அந்த லைட்டோடைய பவர்ஸில் அது வந்து ஒரு வெள்ளி பூசப்பட்ட அந்த படிகத்தில் நம்ம முனை வழியாக அதை பாஸ் பண்ணோன்னா, திஸ் ப்ராசஸ் த ரேடியேஷன் எமிட்டட் இஸ் யூஸ்டு டு ஹீட் அப் தி சிஸ்டம் அண்ட் ஸ்னோ ரேடியேஷன் கம்ஸ் அவுட் ஆஃப் தி சிஸ்டம். ஸோ இந்த ஸ்டேட் நடந்திருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட்டை தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி இந்த டிரான்சிஷன் எனர்ஜிஸ், அந்த மட்ட நிலை சொல்கிறாங்களே, ஆற்றல் மட்டம் எப்படி நடந்திருக்குது, அந்த ரூபி லேசருக்கு எப்படி நடந்திருக்குது அப்படிங்கிறதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எனர்ஜி லெவல் பாருங்கள், எனர்ஜி 1, எனர்ஜி 1, எனர்ஜி 2, எனர்ஜி 3 ஆற்றல் மட்டங்கள் காணப்படுது. ஸோ இங்கே வந்து கிரவுண்ட் ஸ்டேட் இங்கே இருக்குது. ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பி என்ன பண்ணுதான், ஃபஸ்ட்டு கிளம்பி ஸோ பம்பிங் பண்ணி ஸ்டேட்டுனா எனர்ஜி 3க்கு போயிடுது. அதான் ஸ்டார்ட் லைவ்லி ஸ்டேட் அப்படி சொல்கிறோம். திரும்ப டவுன் ஆகி எனர்ஜி 2க்கு ஆயிடுது, திரும்ப டவுன் ஆகி எனர்ஜி 3க்கு ஆகுது. இப்படி வரும்போது இந்த ஷார்ட் லிவ்டு ஸ்டேட்டு, மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் தான் லேசர் டிரான்சிஷன், அதாவது கிளர்ச்சி மட்டத்துக்கு போயிட்டு மீண்டும் அந்த கீழ் மட்டத்துக்கு வரும்பொழுது மட்டும்தான் என்ன நடக்குதுங்க, இந்த லேசர் டிரான்சிஷன் நடக்குது அப்படிங்கிறதும் புரிஞ்சிக்க முடியுது. அது தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க, ரூபி லேசரின் ஆற்றல் மட்ட படவழின். இப்போது நம்ம வந்து குரோமியம் பயன்படுத்தணும் இல்லையா ரூபி லேசருக்கு, அதுக்கு பதிலாக ஹீலியம் நியான் லேசரை பயன்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். A continuous and intense laser beam can be produced with the help of the gas laser. Gas யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. அந்த கேஸ் என்னது, ஹீலியம் நியான் கேஸ். Helium neon laser system consists of a quartz discharge tube containing helium and neon in the ratio of 1:4. ஸோ 1:4 அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஹீலியமும் நியானுடைய ரேஷியோ வந்து ஹீலியம் 1, நியான் வந்து 4. எ டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் 1 millimeter ஆஃப் மெர்க்குரியை அது பயன்படுத்துகிறாங்க. One end of the tube is fitted with a perfectly reflecting mirror and other end with partially reflecting mirror. புரியுதுங்களா? அது ஒரு முனையில் வந்து என்ன பண்ணுறாங்க, முழுவதும் பிரதிபலிக்கக்கூடிய ஆடியை பயன்படுத்துகிறாங்க. இன்னொரு முனையில் பகுதியை, அதாவது பகுதி வெள்ளிப்பூச்சி, வெள்ளினா அந்த சொல்கிறோம்ல பாதரச பூசி, அது மாதிரி பூசி ஆடியை பயன்படுத்துகிறாங்களாம். இப்போது powerful radio frequency generator is used to produce discharge in the gas so that the helium atoms are excited in the higher energy levels. அந்த ஹீலியம் ஆட்டம் தான் யூஸ் பண்ணுறோம் ஹீலியம் கேஸில். அந்த ஹீலியம் கேஸ் தான் இந்த சாதாரண கிளர்ச்சியிலிருந்து, சாதாரண நிலையிலேருந்து கிளர்ச்சி நிலைக்கு உயரும் பொழுது என்ன பண்ணுதுங்க, அடுத்தது அங்கேருந்து அந்த ஃப்ரீக்வன்சி மூலமாக லைட்டு எமிஷன் நடக்கும். அதான் ஹீலியம் நியான் லேசருடைய முக்கிய பகுதிகளை படத்தில் காமிக்கிறோம். ஸோ பாருங்கள், ஹீலியம் நியான் மிக்சர் வந்து உள்ளே இருக்கும். டிஸ்சார்ஜ் டியூப் வழியாக வந்து எலக்ட்ரிக் சப்ளை மூலமாக நம்ம வந்து அந்த லைட்டு பீமை பாஸ் பண்ணும்போது அந்த லேசர் பீமாக அது வெளியே வந்துடுது, சரிங்களா? அப்படி வரும்போது என்ன நடக்குது, அந்த எனர்ஜி லெவல்ஸ் எப்படி வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இந்த ஹீலியம் அணு நியான் அணு. ஸோ ஹீலியம் அணு கிளம்பி இந்த தூரத்துக்கு போயிட்டு திரும்ப அங்கேருந்து இடைநிலை, அதாவது மெட்டா ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு போயிட்டு திரும்ப ஸ்பான்டேனியஸ் ட்ரான்சிஷன் நடந்து திரும்ப கீழே வரும்போது நியான் அணுவோட ஹிட் ஆகும் பொழுது நமக்கு என்னங்க ஹீலியம் நியான் லேசர் ஆற்றல் மட்டத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இந்த எங்கெங்கெல்லாம் இது பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி லேசர்ஸ் பார்த்துருப்பீங்க. நிறைய இப்போ ரீசண்டாக ஒரு பிக்சர்ஸ் நடக்கிறதே ஹீலியம் மீன்ஸ் லேசர் லைட்லேருந்து நடக்கும். ஆக்சுவலி இந்த லேசர் லைட்டில் டியூ டு ஹை கோஹரன்ஸ் இல்லையா, ஓரியல் பண்பு அதிகமாக இருக்குதுங்க, ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிக செறிவு கொண்டதாக இருக்குது, லேசர் கற்றையாக இருக்குது. இவங்கெல்லாம் சேர்ந்து நிறையா சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா, எங்கெங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது எக்ஸாம்பிள் முக்கியமான பாயிண்ட்ஸாக வரும். இந்த லேசர் பீம் எங்கே டு ட்ரில் எக்ஸ்ட்ரீம்லி ஃபைன் ஹோல்ஸ் இன் டைமண்ட்ஸ் ஹாட் ஷீட்ஸ். சரிங்களா, அதாவது இந்த வைரமு மேலே கடினமான ஏதாவது தகடு இருந்துச்சு அப்படின்னா அதை துளையிடுவதற்கு இந்த லேசர் பீம் பாஸ் பண்ணி தான் துளையிடுறாங்களாமா. வேறு எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா கட்டிங் திக் ஷீட்ஸ் ஆஃப் ஹார்ட் மெட்டல்ஸ் அண்டு வெல்டிங்ஸ். புரியுதுங்களா, தடித்த தகடுகள், அதுக்கப்புறம் இந்த உலோகங்களை கட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, வெல்டிங்கு அது சேர்க்குறாங்க இல்லையா, பற்ற வைக்கிறாங்க இல்லையா, இங்கெல்லாம் இந்த லேசர் லைட்டை பயன்படுத்துகிறாங்க. லேசர் வேறு எங்கே அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு வேப்பரைஸ் அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் டியூரிங் தி மேனுஃபேக்சர் ஆஃப் எலக்ட்ரானிக் சர்க்யூட் ஆன் செமிகண்டக்டர் சிப்ஸ். இன்றைக்கி செமிகண்டக்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது. செமிகண்டக்டர் சிப்பு இன்றைக்கி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணாதான் நிறையா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் கார்ஸு, அதுக்கப்புறம் பெட்ரோல் டீசல் கார்ஸ்லாம் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இந்த எலக்ட்ரிக்கல் சிப்ஸில் ஏதாவது தேவையில்லாத பொருட்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஆவியாக்கி வெளியே நீக்கிறதுக்காக இந்த லேசர் பீமை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் they can be used to test the quality of the material. அந்த ஒரு சில பொருள்கள்லாம் இருக்குது, அந்த பொருளுடைய தரத்தை சோதிக்கணும் அப்படின்னா நம்ம லேசர் பீம் பாஸ் பண்ணி தான் சரி. இது இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ். இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது மெடிக்கலில் எப்படி, மெடிசன்லாம் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மைக்ரோ சர்ஜரி, மிகவும் நுண்ணிய அறுவை சிகிச்சைக்கு இந்த நேரோ ஆங்குலர் ஸ்ப்ரெட்டு லேசர் பீமை பயன்படுத்தி தான் என்ன பண்ணுறாங்க, இந்த சர்ஜரி, இந்த அறுவை சிகிச்சை செய்கிறாங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்னியில் எங்கேயாவது ஸ்டோன் இருக்குது, எங்கேயாவது கட்டி வந்துருச்சு, ஏதாவது கட் பண்ணணும், சீலிங் எ ஸ்மால் பிளட் வெசல்ஸ் ஏதாவது சீல் ஆயிடுச்சு, பிரெயினில் ஏதாவது சர்ஜரி பண்ணணும், ரெட்டினா டிட்டாச்மெண்ட் ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் இன்றைக்கி லேசர் கற்றையை பயன்படுத்தி அதை க்யூர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது முக்கியமாக எண்டோஸ்கோப்பி அப்படின்னு அருமையானது. ஸோ உணவு பாதை உள்நோக்கியில் எண்டோஸ்கோப்பி பயன்படுத்தி, சரிங்களா, ஆக்சுவலாக லேசர் பீம் இஸ் யூஸ்டு இன் எண்டோஸ்கோப்பி. ஸோ எண்டோஸ்கோப்பி அப்படிங்கிறது ஒரு சின்ன குச்சி ஆட்டம் இருக்கும், ஓட்டை பண்ணி அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க, லைட் பாஸ் பண்ணி உள்ள அறுவை சிகிச்சை பண்ணக்கூடியது எண்டோஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க. இட் கேன் ஆல்சோ பி யூஸ்டு த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹியூமன் அண்ட் அனிமல் கேன்சர், அதாவது புற்றுநோய் சிகிச்சைக்கும் மெடிசினில் இந்த லேசர் லைட்டை பயன்படுத்துகிறாங்களாமா. சரி, அறிவியல் மற்றும் பொறியியலில் எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஜென்ரலி இது ஒரு சிங்கிள் ஃப்ரீக்குவன்சி தானே, ஸ்டே அட் ஏ சிங்கிள் ஃப்ரீக்குவன்சியாக தான் இருக்கும், ஒரே ஒரு அதிர்வெண் கொண்டு தான் இது. இட் கேன் பி மாடுலேட்டட் டு டிரான்ஸ்மிட் லார்ஜ் நம்பர் ஆஃப் மெசேஜஸ் அட் எ டைம் இன் ரேடியோ, டெலிவிஷன் அண்டு டெலிஃபோன். புரியுதுங்களா, ஸோ ரேடியோ டிரான்ஸ்மிட்டுக்கு, டெலிவிஷன் டிரான்ஸ்மிட்டுக்கு, டெலிஃபோன் டிரான்ஸ்மிட்டுக்கு இந்த லேசர் பீமை பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி செமிகண்டக்டர் லேசர் இஸ் தி பெஸ்ட் லைட் சோர்ஸ் ஃபார் தி ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷன்ஸ். நம்ம நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல பக்கத்தில் ரோடு பக்கத்துலேயே ஒரு கல்லாட்டம் நிற்கும், அந்த கல்லில் எழுதியிருப்பாங்க பாருங்களேன், ஓஎஃப்சி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. பார்க்கலாம் நீங்கள், நாளைக்கு காலைல நைட்டில் பார்த்தா தெரியாது, பகலில் பார்த்தீங்கன்னா ஓஎஃப்சி கேபிள் அப்படின்னு போட்டிருப்பாங்க, ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷன் கேபிள் அது. சரிங்களா, ஆனால் இப்போ என்ன சொல்கிறான், இந்த லேசர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் செமிகண்டக்டர் லேசர் தான் பெஸ்ட்டு லைட் சோர்ஸ்
ஃபார் ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷன்ஸ் அப்படிங்கிறான். சரிங்களா? ஸோ இந்த ஓஎஃப்சிலாம் இன்றைக்கி நிறைய ஓஎஃப்சி யூஸ் பண்ணனால தான் எனக்கு வந்து கம்யூனிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? அடுத்த நேரோ ஆங்குலர் ஸ்ப்ரெட் நடக்கும். நேரோ ஆங்குலர் ஸ்ப்ரெட் ஆஃப் தி லேசர் பீம் மேக்ஸ் வெரி யூஸ்ஃபுல் டூல். நேரோ பீம் ஆக்சுவலாக வந்து அது நேரோ பீம் தானே லேசர். ஸோ நேரோ பீம் பண்ணுறதுனால என்னாச்சு, மைக்ரோவேவ் கம்யூனிகேஷனுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ குறுகிய பரப்பில் பரவுவதற்கு இது பயன்படுத்துது. எங்கே எர்த்து சேட்டலைட்ஸ், அதே மாதிரி ராக்கெட்ரி அங்கே பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அக்யூரேட் ரேஞ்ச் ஃபைபர்ஸ் ஃபார் டிடெக்டிங் தி டார்கெட்ஸ். எங்கேயாவது மிக நுண்ணிய பொருள், துல்லியமாக ஒரு இடத்துல ஒரு பொருள் இருக்குது அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லேசர் கற்றையை வந்து பாஸ் பண்ணி அது இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்களாமா. அதே மாதிரி லேசர் கற்றையின் மூலமாக we can measured எர்த் மூன் டிஸ்டன்ஸ். சரிங்களா? புவிக்கும் நிலவிற்கும் இடையே உள்ள தொலைவை நம்ம ஈஸியாக கணக்கிடலாம். அதே மாதிரி இட் இஸ் யூஸ்டு இன் தி லேசர் ராமன் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பிலையும் இது பயன்படுத்துகிறாங்களாமா. ஸோ லேசர் இஸ் ஆல்சோ யூஸ்டு இன் தி ஹோலோகிராஃபி அப்படின்னு சொல்லி. ஸோ ஹோலோகிராஃபின்னு என்ன, ஒரு முப்பரிமாண கலை, 3 டைமென்ஷனல் லென்ஸ் ஃபோட்டோகிராஃபி. லென்ஸே இல்லாத மாதிரி பயன்படுத்தக்கூடிய முப்பரிமாண நிழற்படத்தில் இந்த லேசரை பயன்படுத்தும். இப்போ இன்றைக்கி நம்ம நிறையா ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும். ஃபங்க்ஷன்ஸ் தான் என்ன சொல்கிறது, பெரிய பெரிய செலிப்ரேஷன்ஸ்லாம் நடக்குது பார்த்திங்களா. ஸோ நேஷ்னல் லெவலில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லேசர் லைட் இருட்டில் பாஸ் பண்ணி தான் நிறையா ஒரு உருவம் தெரிகிற மாதிரி காமிக்கிறாங்க இல்லையா. அது வந்து பார்த்திங்கன்னா 3 டைமென்ஷனல் லென்ஸ் ஃபோட்டோகிராஃபி இருக்கிறத அந்த ஹோலோகிராஃபியில் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹோலோகிராஃபி என்னங்கிறதும் பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? ஸோ லேசர் பீம் கேன் டிட்டர்மைன் ப்ரிசைஸ்லி அஸ் டிஸ்டன்ஸ். ஆல்ரெடி சொல்லியாச்சு இல்லையா, ஒரு இடத்துல ஒரு பொருள் இருக்கிறத வந்து துல்லியமாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லேசர் பயன்படும் அப்படின்னு. அதே மாதிரி வெலாசிட்டி, திசை வேகத்தை கண்டுபிடிக்கலாம். டைரக்ஷன், அதோடைய திசை எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்குது அப்படிங்கிறது இந்த ரேடார் எப்படி கண்டுபிடிக்குதோ அதே மாதிரி இதை கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ பார்த்தோம் எல்லா பக்கமும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, ஒரு செலிப்ரேஷன்னா டொமஸ்டிக் செலிப்ரேஷன்லாம் கிடையாது, நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவல்ஸில் இருக்கக்கூடிய செலிப்ரேஷன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா ஹோலோகிராஃபி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பயன்படுத்துகிறாங்க, சாதாரண பயன்படுத்துகிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், when an object is photographed by a camera a 2-dimensional image of 3-dimensional object is obtained. என்ன பண்ணுறாங்க அவங்க கொடுக்கறது இரு பரிமாண பிம்பத்தை தான் கொடுக்குறாங்க, ஆனால் நம்மளுக்கு தெரியும் பொழுது முப்பரிமாண அளவில் தெரியுது. The 3-dimensional image of an object can be formed by holography. இந்த ஹோலோகிராஃபி முறையில் தான் முப்பரிமாணம், ஒரு சிங்கம் போகிற மாதிரி, ஒரு கரடி போகிற மாதிரி, ஒரு யானை நடக்கிற மாதிரி அந்த லைட்டில் பாஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம். இன் ஆர்டினரி ஃபோட்டோகிராஃபி the amplitude of light have is recorded on the photographic film. ஜென்ரலாக தானே 2D அது பேர் தான் 2D. ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு தேட்டரில் போய் படம் பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த படத்தை வந்து 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் தான். சரிங்களா? ஆனால் இப்போது ஹோலோகிராஃபி மூலமாக 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் போய் பிடிக்கிற மாதிரி ஒரு சிங்கமே முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்க முடியும். அதுபோல் இந்த லேசரை பயன்படுத்தி செய்கிறாங்களாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மேசர். மேசர்னா என்ன, மைக்ரோவேவ் ஆம்ப்ளிடியூட். அங்கே வந்து லைட் ஆம்ப்ளிஃபிகேஷன், இந்த இடத்துல மைக்ரோவேவ் ஆம்ப்ளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். அவ்வளோதான் மேசருக்கும் லேசருக்கும் டிஃப்ரென்ஸ். இது மைக்ரோவேவு மேசர், லேசருங்கிறது லைட் ஆம்ப்ளிஃபிகேஷன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இந்த மேசர் இருக்குது பார்த்தீங்களா, மேசர் இஸ் சிமிலர் டு டெட் ஆஃப் தி லேசர் தான், ஒரே மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? மேசர் ஆக்ஷன் எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா த பிரின்சிபல் ஆஃப் பாப்புலேஷன் இன்வர்ஷன் ஃபாலோடு பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன்ஸ். ஸோ நீ என்ன பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணாமல் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கணும், அதுதான் முக்கியமானது. இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ மேசர் ஆக்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன்லாம் கேட்க மாட்டாங்க. ஸ்டார்டிங்கே த பிரின்சிபல் ஆஃப் பாப்புலேஷன் இன்வர்ஷன் ஃபாலோடு பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் அப்படின்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திட் இஸ் கால்டு மேசர், நாட் எ லேசர். புரியுதுங்களா? மேசரின் செயல்பாடு லேசரை போல் இருந்தாலும் அதோட தத்துவம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அணுத்தொகை ஏற்றமும் அதனை தொடர்ந்து தூண்டு உமிழ்தலும் தான் இந்த மேசருடைய தத்துவம் அப்படிங்கிறத நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? இன் மேசர் emitted photon during the microwave frequency transition from metastable state. ஸோ ஜென்ரலி வந்து லேசர் என்ன பண்ணுதுங்க, கிரவுண்ட் ஸ்டேட்டில் வந்ததுக்கப்புறம் தான் எமிஷன் ஸ்டிமுலேட்டட் நடக்கும் இல்லையா, ஸ்பான்டேனியஸ் எமிஷன் நடக்கும். இவங்க யாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்லேயே, இடைநிலையிலே வந்து என்னதுங்க மைக்ரோவேவ் ஃப்ரீக்குவன்சி டிரான்சிஷன் நடந்துருதாமா. The paramagnetic ions are used as a measure materials. paramagnetic சொல்ல பாரகாந்த அயனிகள் அதெல்லாம் எல்லாமே மேசர் பொருளாக தான் காணப்படுது. ப்ராக்டிக்கலாக மேசர் மெட்டீரியல்ஸ் நம்ம பார்த்தோம்னா அந்த குரோமியம், கேடோலினியம் அயான்ஸ் டோப் அஸ் எ இம்ப்யூரிட்டிஸ் இன் தி அயானிக் கிறிஸ்டல்ஸ். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கடோலினியம், குரோமியம்லாம் பயன்படுத்துகிறாங்க. இன்னும் சில பகுதியில் அம்மோனியா கேஸ் இஸ் ஆல்சோ மேசர் மெட்டீரியலாக பயன்படுத்துகிறாங்களோ. ஸோ மேசர் ப்ரொவைட்ஸ் வெரி ஸ்ட்ராங் டூல் ஆஃப் அனலைசிஸ் இன் தி மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய டாப்பிக்கு. இது வந்து 12th ஸ்டாண்டர்டில் இருக்குது, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ புக்கையும் எடுத்து ஒரு முறை பார்த்து இதை தெரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு கிளாஸில் பார்க்கலாம்.